நமச்சிவாயம். இன்று சனி மகா பிரதோஷம், பெருங்கருணை திருநாள். அது ஏன் சனி மகா பிரதோஷம்னா, சுவாமி ஆழகால நஞ்சை அருந்தியது சனிக்கிழமையாகும். ஆழகால நஞ்சு எப்படின்னா, விஷம் என்பது குடித்த கொஞ்ச நேரத்திலேயே உயிர் போகும். ஆனால் ஆழகால விஷம் என்பது பார்த்தாலே உயிர் போயிடும். உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷம்னா அது ஆழகால நஞ்சு தான். அந்த நஞ்சை சாமி பெருங்கருணை பண்ணி அனைத்தும், ஏன்னா அந்த நஞ்சு சகலத்தையும் அழிச்சிடும். பெருமான் பெருங்கருணையால் அந்த நஞ்சை தான் கண்டத்தில் நிறுத்தி வச்சார். தான் பெருங்கருணை திருநாள். அதுக்காக நம்ம சாமிக்கு இன்றைக்கி நன்றி செலுத்தணும். எல்லா பிரதோஷமும் பெருமாளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். ஏன்னா சாமி பெருங்கருணை பண்ணிய திருநாள் ஆகும். நமச்சிவாய். சிவபெருமான மாதிரி ஒரு கருணை தெய்வத்தை தேடியும் கிடைக்காது. ஏன்னா சாமி கிட்ட இருக்கிறது எல்லாமே பெருமான் அழிக்க வந்தது. அவர் கையில் இருக்க மானம் அவர் அழிக்க வந்தது, மழுவும் அவர் அழிக்க வந்தது. அவர் காலில் கீழே இருக்க திருவடி கீழே இருக்க மயிலக்கண் 7 லோகத்திலையும் பெரிய பூதம் அதான். முனிவர்கள் ஏவி விடுறாங்க, சிவபெருமான் அழிக்காமல் வந்தால் உன்னை அழிச்சிடுவேன்னு. அந்த பூதம் சாமி கிட்ட சரணாகடியாக நிற்கும் போது பெருமான் அந்த பூதத்துக்கும் அடைக்கல் அழைத்தார். சாமி கிட்ட இருக்கிற எல்லாருமே சாமியை அழிக்க வந்த எல்லாத்துக்குமே கருணை செய்தார். அதே மாதிரி அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி, அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. யாராக இருந்தாலும் சரி, சாமி திருவடி சரணாகடி அடைஞ்ச அப்பா மாதிரி அவர் அருள் செய்வார். அதனால் பிரதோஷம், சனி மகா பிரதோஷம், உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்ச சிவத்தொண்டை செய்யுங்க. சாமிக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா பிரதோஷமும் ஃபஸ்ட்டு பெருமாளுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இது பெருங்கருணை திருநாள். சாமி கருணையார், அந்த கருணைக்கு நம்ம நன்றி செலுத்தணும். பெருமானுக்கு அனுதினமும் நம்ம நன்றி செலுத்தணும். அந்த நன்றியை மட்டும் மறக்கக்கூடாது. நன்றியால் வாழ்வது உள்ளம். சிவபெருமானுக்கு நன்றி செலுத்த ஒரு நாளும் மறக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் பெருமானுக்கு உண்ண உணவு, கொடுத்த உடை, இருக்க இடம் எல்லாம் கொடுத்த சாமிக்கு அனுதினமும் நம்ம நன்றி செலுத்தியே ஆகும். பெருங்கருணை திருநாள். எல்லாமே இன்னைக்கு ஆலயத்தை சென்று உங்களால் முடிஞ்ச சிவத்தொண்டு செய்யுங்க. சிவாச்சிற்றம்பலம்.